வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல்பேட்டை. இன்றைய அரசியல்பேட்டை நிகழ்ச்சியில் திமுக வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. செப்டம்பர் 17க்கு மேலே வரப்போகுது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதாவது ஸ்லாப் எல்லாம் மாற்றிருக்காங்க. 28 இருந்ததெல்லாம் 18, 18 இருந்ததெல்லாம் 5. இப்போ இந்த சேஞ்சஸ் இப்போ குறைச்சிருக்கிறத பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது ஏன் இந்த 8 ஆண்டுகள் கடந்த 8 ஆண்டுகளில் அவங்களால அதை குறைக்க முடியல? அப்போ அவ்வளோ அதிகமாக வச்சு வாங்கினாங்க, இப்போ குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்தும் கூட ஏன் அதிகமாக வாங்கினாங்க அப்படின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பீகாரை ஒட்டிய ஒரு தேர்தல் வருது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாநில தேர்தல்கள்லாம் வரப்போகுது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறைப்பு அப்படின்றத இப்போ கொண்டு வந்திருக்காங்களா? இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். குறைச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக விலை குறைய போகுது. ஆனால் இது எப்படிப்பட்ட தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தும்? இது கண்டிப்பாக ஒரு எதிர்மறையான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். என்ன அப்படின்னா பார்க்குறவங்கலாம் என்ன யோசிப்பாங்கன்னா, இது வரைக்கும் 18% வாங்கிட்டு இருந்தாங்களா, இப்போ 0%, இப்போ 5%, இது வரைக்கும் 12% வாங்கியிருந்தாங்க, இப்போ டாக்ஸே கிடையாதா அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும் பொழுது இவ்வளவு நாள் நம்மளை ஏமாற்றி திருடி இருக்கிறார்கள், சாமானியர்களிடமிருந்து திருடி இருக்கிறது ஒன்றிய அரசு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் வருகிறது. அருமையாக சொன்னீங்க. இப்போ பண்ணுறாங்க, இதையே 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணல. தீபாவளி பரிசு அப்படின்றாரு, ஏன் 2024 தீபாவளிக்கு இந்த பரிசை கொடுக்கல? 2023 தீபாவளிக்கு ஏன் இந்த பரிசை கொடுக்கல? 22 தீபாவளிக்கு ஏன் இந்த பரிசை கொடுக்கல? கொடுமையான கோவிட் காலங்களில் இருந்த தீபாவளிக்கு கூட வேண்டாம், கோவிட்ல எல்லாம் ரொம்ப மக்கள் ஒரு மிகுந்த பிரச்சனையில் இருந்தாங்க, அவங்களுடைய வாங்கும் சக்தி குறைவாக இருந்துச்சு. அப்போ ஏன் கொடுக்கல? அப்போ கொடுத்துருந்தா ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே. அப்போது இவ்வளவு நாள் திருடிய இந்த பணத்தை திருப்பி கொடுப்பீர்களா? இட்ஸ் அ லூட். டிமானிட்டைசேஷனுக்கு சொன்னார் திரு மன்மோகன் சிங் அவர்கள், இட்ஸ் அன் லீகலைஸ்டு பிளண்டர் அண்ட் ஆர்கனைஸ்டு லூட் அப்படின்னாரு. இப்போ ஜிஎஸ்டிக்கும் அதே தான் வரும் போல இருக்கு. அதே டெஃபினேஷன் அழகாக அப்படியே ஒத்து போகும். இதில் பல பிரச்சனைகள் இருக்குது. அதாவது அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஜிஎஸ்டின்னும் போது ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு, நம்ம எல்லாம் இது பண்ணோம். சோப்புக்கு 18% ஜிஎஸ்டியா? ஐயா, சோப்பு உபயோகிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? டூத் பேஸ்ட்டுக்கு, ப்ரஷ்ஷுக்கு 18%, அதை இப்போ குறைச்சிருக்காங்க. அப்போ இப்போ குறைக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி குறைச்சிருக்கலாம்ல. அது எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கோம்ல, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றி இருக்கும்ல. சாதாரணமானவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அவர்களுடைய வாங்கும் சக்தி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். என்னென்னா பேரறிஞர் அண்ணா இப்போ இல்லை, 70 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார், நேர்முக வரி மறைமுக வரி. நேர்முக வரி அப்படின்றது கொசுக்கடி போல் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மறைமுக வரி அப்படின்றது மூட்டை பூச்சி கடி போல், அது எப்படி ரத்தத்தை உறிஞ்சோன்னு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா அப்போது சொல்லியிருந்தார். பெரிய பெரிய பொருளாதார அறிஞர்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நேர்முக வரி 60% கான்ட்ரிபியூட் பண்ணணும், மறைமுக வரி 40% கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனால் இந்தியாவில் அப்படியே ஆப்போசிட். நேர்முக வரி வெறும் 40% தான். மறைமுக வரி பார்த்திங்க அப்படின்னா 60% இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஏன் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா, குப்பன் சுப்பனிலிருந்து அம்பானி அதானி வரை எல்லாருக்கும் ஒரே விலை சோப்பு வாங்குறாங்க, ஒரே விலை தானே கொடுத்து வாங்குறாங்க, அதே 18% தானே. ஆனால் நேர்முக வரி அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்திற்கு ஏற்ப விகிதங்கள் மாறுபடும். அப்போது குறைவாக சம்பாதிக்கிறவனுக்கு வரி கிடையாது, அதிகமாக சம்பாதிக்கிறவனுக்கு அதிகமான வரி. ஒரு பொருளாதாரம் இப்படி தான் இயங்க வேண்டும். ஆனால் அதை அப்படியே தலைகீழாக மாற்றி கார்ப்பரேட் டாக்ஸ் வெய்வர் கொடுத்தாங்க. 2022 7% வெய்வர். ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் கோடி ரூபாய்கள் நமக்கு இழப்பு. இதனால் யாருக்கு நன்மை? அம்பானி 4500 கோடி ரூபாய்க்கு கல்யாணம் பண்ணார். அதைவிட கொடுமை என்ன அப்படின்னா, முதல்வர் பேசியிருக்காரு, குஜராத்தில் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் கொழிக்க வேண்டும் என்பதற்காக திருப்பூரில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் கஷ்டப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு உண்மையான வாசகங்கள் அவை. க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சி போச்சு. அப்போது அந்த குறைஞ்சி போன விலையை மக்களிடையே அந்த பலனை அவர்கள் அனுபவிக்க உடனுமா இல்லையா? விலை குறைய குறைய டாக்ஸ் ஏற்றுறது. இப்படிப்பட்ட கொடுமை, ஒரு கொடுங்கோல் ஆட்சியைத்தான் பாஜக நடத்தி கொண்டு வந்தது. அதாவது ஏழை மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி பாஜக அவர்களை கொடுமைப்படுத்தியது. அவங்களுடைய கார்ப்பரேட் குரோனிஸ், கார்ப்பரேட் நண்பர்கள் மட்டும் சொகுசாக பணத்துக்கு மேலே பணம் சம்பாதித்து கொண்டே போகலாம். ஏன் அவங்களுக்கு அந்த இதுனா, அவங்கெல்லாம் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக பாஜகவிற்கு நன்கொடையாக பணம் கொடுப்பாங்க. பாஜகவுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6000 கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்கா பேங்க் பேலன்ஸு.
10 வருஷம் ஆட்சியில் 6000 கோடி. இடையில கூட ஒரு செய்தி பார்த்தோமே, ஃபேக்கா வந்து ஒரு ஒரு 10 அரசியல் ஒரு கட்சிகளை வந்து ஃபேக்கா 10 கொண்டு அரசியல் வந்து கட்சிகள் 4300 300 கோடி 4300 கோடி தலை சுத்துது. 4300 கோடி 10 அவங்க கட்சிகள் செலவு பண்ணது என்னவோ சில 300 கோடி. லட்சங்கள் அது தான். கூட 300 கோடி 300 கோடின்ட்டு பொய்யா வந்து கொடுத்து 54 வேட்பாளர்கள் 45000 ஓட்டு, அதுக்கு 390 கோடி. சார் பினாமி நபர் பார்த்திருப்போம், பினாமி கட்சி பினாமி கட்சி அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அது எங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், குஜராத்தில். அப்போ யாருக்கு தொடர்பு இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, மக்களே புரிந்து கொள்வார்கள். இதுக்கு பின்னாடி யார்? எலெக்ஷன் கமிஷன் இதை பற்றி ஏதாவது விசாரணை நடத்தியிருக்கா? இல்லை. எலெக்ஷன் கமிஷன் தான் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. எஸ்ஐஆர் நிறைய இடங்கள்ல நீங்களும் அதை பத்தி பேசியிருப்பீங்க. நம்ம சேனல் தொடர்ந்து அதை பத்தி பல விவாதங்கள் வந்து முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. அது மக்கள் மத்தியில வந்து அம்பலமா தோத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் முக்கியமா ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையெல்லாம் வந்து வெளிப்படையா மக்கள் கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்துருச்சு. அதுவும் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று இந்த ஜிஎஸ்டி வந்து குறைச்சு திரும்பவும் ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏன்னா பீகார் தேர்தல் வருது. சரி, ரொம்ப ரொம்ப சரியான கருத்து. என்ன அப்படின்னா, இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பாஜக வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், 240 சீட்டு தான் வச்சுருக்காங்க. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, 100 சீட்டில் வந்து அவங்க ஏமாற்றி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 140 இடங்களில் தான் அவங்க ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்ற அந்த கருத்தை அவர் வந்து முன்வைக்கிறார். அது வந்து வெயிட் பண்ணுவோம், அந்த ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் இப்போ பாஜகவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய கருமேகம் என்ன அப்படின்னா பீகார் தேர்தல். இந்த எஸ்ஐஆரை வச்சு ஏமாற்றி ஓட்டுக்களை எல்லாம் நீக்கி சிறுபான்மை இனத்தவர்களுடைய ஓட்டுக்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்துக்களின் ஓட்டுக்களை எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு பெரிய தடையை விதித்திருக்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணியாகணும் அப்படின்ட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போ சேர்க்கலை செகண்டரி. அதை விட முக்கியமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மக்களிடையே மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்துடுச்சு, ஒரு எழுச்சி வந்துடுச்சு. திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அங்கே போய் யாத்திரை போகிறாரு, தமிழ்நாட்டின் முதல்வர் அந்த யாத்திரையில் கலந்து கொண்டார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க பிஜேபி. பீகாரிகளை திட்டுறாங்க, பொட்டுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாருக்கிட்டையும் ஒரே பதில் தான் சொன்னோம், பீகாரிகள் இங்கே எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதை பாருங்கள். அவங்களுக்கு வந்து இது 2வது தாய் வீடாக இருக்கிறது தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்றதையும் எல்லா இடத்துலையும் எடுத்து சொன்னோம். ஸோ இப்போ பாஜகவிற்கு என்ன அப்படின்னா, தோற்றுருவோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த பீகார் தேர்தலை முன்னிட்டு ஏதாவது ஒன்று பண்ணால் நமக்கு வந்து வெற்றி கிடைக்குமா, வெற்றி வாய்ப்பு வருமா அப்படின்ற அடிப்படையில் இதை செய்ய முற்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பீகார் தேர்தலில் தோத்துட்டாங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக தொடர்வாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். ஏன்னா நிதிஷ்குமாருடைய 22 சீட்டு வந்து என்டிஏக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் என்ன செய்வார், எப்படி போவார் அப்படின்றது தெரியல. அந்த ஆதரவை இது பண்ணுவாரா, என்ன பண்ணுவார்னு தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து பீகார் தேர்தலில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும், சார் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இப்போ இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின் போது, ஆனால் இது மக்களிடையே ஒரு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, நமக்கே பார்த்தா அந்த ஜிஎஸ்டி அவங்க எல்லாம் இப்போ சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன ரேட்டு இந்த ரேட்டு அப்படின்னா மக்களே யோசிப்பாங்க. நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான். அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணாங்க, ஏமாத்தினாங்களா நம்மளன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதாவது ஒன் இல்னஸ் அவே அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பில்லை பே பண்ணாலே அவங்களுடைய வாட் எவர் தே ஹேவ் போயிடும். மிடில் கிளாஸ்லேருந்து லோவர் மிடில் கிளாஸ் இல்லை புவர் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுவாங்க. அவங்கள காப்பாற்றுறது எதுன்னு பார்த்தா மெடிக்கல் இன்சூரன்ஸ். அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு 18% வரி போட்ட கொடுங்கோல் ஆட்சி இது. அதில் அங்கே இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டரே வந்து போர்க்குரல் எழுப்பினார். ஐ திங்க் நிதின் கட்கரி பேசினார், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்பவும் எதுவும் பண்ணலை. ராகுல் காந்தி 2016 சொன்னார், ஜிஎஸ்டி வந்து 18% நீங்கள் போடுங்க, 2 ஸ்லாப் மட்டும் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ ராகுல் காந்தியோடைய பேச்சை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லி தான். ஆமாம், இப்போ இது ஒரு வகையான பிரச்சனை. அப்படின்னா இது வந்து மாநிலங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்து. இது குறித்து தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து பேசியிருக்கார். என்ன அப்படின்னா, இப்போது ஜிஎஸ்டி ரேட்ஸ் குறையுது,
அப்போ மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய அந்த காம்பன்சேஷனும் குறையும் இல்லையா? சார் ஏற்கனவே முழுசா கொடுக்கறது இல்லை. கரெக்ட். இப்போ இது குறையுதுன்னா இதை எப்படி இது பண்ணுறது, ஈடு கட்டுறது அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதை குறித்தும் முதல்வர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் மூலமாக எல்லாருடைய ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் வேணும், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன செய்ய போகிறது ஒன்றிய அரசு அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சார் தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜிஎஸ்டி விஷயத்தையே வந்து அங்கேருந்து ஆரம்பித்தாங்க. அதாவது இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த சிலது குறைப்பு சீர்திருத்தம்லாம் பண்ணியிருக்காங்க, ஓகே. ஆனால் இந்த க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய், அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் விலை, இதனுடைய விலை வந்து குறைச்சிருந்தா ஓகே தீபாவளி பரிசுன்ற மாதிரி கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா தினம் தினம் மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குன்னும் பொழுது இதில் அவர் எந்த சேஞ்சஸுமே கொண்டு வரலையே. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய புரோட்டோக்கால் எல்லாம் முடைத்து ரஷ்யா கிட்டேருந்து மிக மிக கம்மி விலையில் தான் வாங்குவேன் அப்படின்ட்டு ரொம்ப கம்மி விலையில் வாங்கி பத்தாவதுக்கு எத்தனால் எல்லாத்தையுமே சேர்த்து அதனால் வட மாநிலங்களில் பெரிய பிரச்சனைகள் கூட நடந்துட்டுருக்கு. இவ்வளோ நடந்தோம், இதுலேயே எதுவுமே வந்து சேஞ்சஸை கொண்டு வரல. நீங்கள் வந்து தீபாவளி பரிசுன்றீங்க, இது வந்து நாளைக்கு மிலாது நபிக்கு முன்னாடி அமைச்சிருக்காங்க. இது வந்து மிலாது நபி பரிசா? ஏன் இதை வந்து மிலாது நபி பரிசுன்னு சொல்லக்கூடாது? அஃப்கோர்ஸ் பாஜக சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை இது மிலாது நபி பரிசாக நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்றது தெரியல. அதே போல் பெட்ரோல் டீசல் விலையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கச்சா எண்ணெய் $130 விற்கும்போது இங்கே ₹60 இருந்துச்சு பெட்ரோல் டீசல் விலை. அதற்கு எதிராக பயங்கரமாக குரல் கொடுத்தது யாருன்னா திரு நரேந்திர மோடி, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத். பயங்கரமாக பேசினார், பயங்கரமாக குரல் கொடுத்தார். அந்த பார்த்துருப்பீங்க, ஸ்மிருதி இரானி அவர்கள் வந்து பெரிய போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. மாட்டு வண்டியில் ஏறி ₹60 $130 கச்சா எண்ணெய் இருக்கும் பொழுது இப்போது நடிக்க போயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் வேறு வழி இல்லை அவங்களுக்கு. $85 இப்போ வந்து கச்சா எண்ணெயுடைய விலை $80 to $85 இருக்குது. அதை விட முக்கியமாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிற க்ரூட் ஆயிலில் இதிலேருந்து ஒரு 25% டிஸ்கவுண்ட் $60, $55லேருந்து $60 தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்போது எவ்வளோ குறைக்கலாம்? ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுனால நமக்கு வந்து ஆக்சுவலாக விலை வந்து ₹50, பெட்ரோல் $50லேருந்து $60 தான் இருக்கணும் பெட்ரோல் டீசல் விலை. ஆக்சுவலி பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சா என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய இன்ஃப்ளேஷன் குறையும். பெட்ரோல் டீசலை நம்பி தான் நம்முடைய எல்லாருடைய வாழ்வும் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டுடியோலேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா இதில் காரில் பெட்ரோல் போட்டு டீசலை போட்டு தான் வரீங்க. காய்கறிகள் வருது அப்படின்னா டீசலை போட்டுட்டு வராங்க. யாராக இருந்தாலும் சரி, அதுதான் வந்து நம்முடைய பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கூறு. நம்ம உடம்புல ஓடுற பிளட்டுக்கு அதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட இதை வந்து குறைக்காம அம்பானி மட்டும் பணக்காரர் ஆனால் போதும். திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த டாரிஃப் விதிப்பிற்கு முக்கிய காரணமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, யூ ஆர் ஃபண்டிங் தி ரஷ்யன் வார் மெஷின் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சீப்பான ஆயிலை ரஷ்யாவுக்கு வாங்கி உக்ரைன் மீதான போருக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேரு இருக்கக்கூடிய காலத்தில் NAM, நான் அலைன்டு மூமெண்ட், எந்த பெரிய இவங்களோடையும் நம்ம சேராமல் இருந்தோம். அதன் பின்னர் இந்திரா காந்தி வரும்பொழுது ரஷ்யாவோட நம்ம வந்து ஒரு பெரிய நட்புறவு, இப்போது நமக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த ஒரு நட்புறவு வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த நட்புறவின் அடிப்படையில் இல்லை நாங்கள் ரஷ்யாவை வந்து இந்த முக்கியமான காலகட்டத்தில் பண்ண முடியாது அப்படின்னும் பொழுது அதை வந்து ஏற்றுக்கலாம். அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாங்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் இதனால் பலன் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியர்களும் வந்திருப்பாங்க, சப்போர்ட் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனால் உங்கள் நண்பர் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கக்கூடிய எலக்டோரல் பாண்டு மூலமாக பணம் கொடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும் அந்த பெனிஃபிட்டை கொடுக்குறீங்க, சாமானியன் சாவட்டும் அப்படின்னு சொல்லி விடுறீங்க. அப்போ எப்படி வந்து உங்களுடைய அந்த முயற்சிகளை, எப்படி முடிவுகளை வந்து கேள்விக்குள்ளாக்காமல் இருக்க முடியும்? அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டின் முதல்வர் இந்த கோரிக்கையை வந்து முன்வைத்திருக்கிறார். அந்த இது வந்தது அப்படின்னா எல்லா வேலையும் குறைஞ்சிருமே. நீங்கள் ஜிஎஸ்டியில் இவ்வளோ பெரிய தீபாவளி கிஃப்ட் இதுவாக தான் இருக்க முடியும். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதா தான் இருக்க முடியும். ஏன்னா மற்ற பொருட்களுடைய ஜிஎஸ்டினால நீங்கள் வந்து கொஞ்சமாக பணம் செலவு பண்ணுவீங்க. ஆனால் பெட்ரோல் டீசலுக்கு வந்து தினம் 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 வந்து நீங்கள் செலவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு சங்க் ஆஃப் மணி பெட்ரோல் டீசலுக்கு எல்லாருமே செலவு பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பிக்கஸ்ட் சேவிங்காக இருக்கும். பட் அவர்கள் அதை வந்து செய்ய எத்தனால்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதால அது அதை விட அடுத்த கொடுமை. அடுத்த கொடுமை என்ன அப்படின்னா, நிதின் கட்கரி, இன்னொருத்தர் ஐ திங்க் சூரஜ் கட்கரின்னு நினைக்கிறேன் அவர் பேர், நிகில் கட்கரி
அவர் வந்து செயான் அக்ரோடெக்னு ஒரு கம்பெனி. 2024 அந்த கம்பெனியுடைய ஷேர் விலை வந்து ரூ. 20. இன்றைக்கி அந்த ஷேருடைய விலை ரூ. 536. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து எத்தனால் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு. இந்த எத்தனால் பாலிசியை கொண்டு வந்தது யார் அப்படின்னா நிதின் கட்கரி. ஆனால் இது வந்து ஊழலான்னு கேட்டால் ஊழல் கிடையாது. இதுக்கு வந்து அமலாக்கத்துறை போய் ரெய்டு பண்ணாது, சிபிஐ போய் ஒன்றும் பண்ணாது, யாரும் இதை வந்து சுவமோட்டு வழக்காக எடுத்து விசாரிக்க மாட்டார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் இருந்து கொண்டு வருகிறோம். 500 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அந்த ஒரு வருஷத்தில். இந்த எத்தனால் இதனால் பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படின்னா திருப்பி பொதுமக்கள். ஏன்னா மைலேஜ் குறையுது, வண்டி பாதிக்கப்படுது, அந்த ஓரிங்கு அந்த இன்னும் சில இதெல்லாம் இருக்குமோ அதனால் எத்தனாலில் கரோட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இன்ஜின் பாதிக்கப்பட்டதுன்னா நாங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இப்படியா ஏமாற்றுவீங்க? இப்படியா அட்டைப்பூச்சி போல், அட்டைப்பூச்சி இல்லை, ஒரு கொடூர அரக்கன் போல் ரத்தத்தை உறிஞ்சுகிறீர்களே. இங்கே சாமானியர்கள்லாம் வாழலாமா வேண்டாமா என்ற அந்த ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கு. அமெரிக்கா சார்பாக ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு விதியை வந்து ஒரு வரியை வந்து விதிச்சிருந்தாரு. திரும்பவும் வந்து ரஷ்யா கிட்ட நீங்கள் என்ன வாங்குறது நிப்பாட்டலைன்னா அதை டபுள் ஆக்குவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம வரிகளுக்கு மத்தியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கும் இப்போ இவங்க ஜிஎஸ்டியை வந்து குறைச்சதுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன்? மக்கள் வந்து ஏன் ட்ரம்ப் வரியை விதித்தார்? இதற்கு ஒன்றிய அரசுடைய கொள்கைகள் தான் காரணம். ஒன்றிய அரசு எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களை மட்டும் வந்து பணக்காரர்களாக ஆக்க வேண்டும், அவர்கள் கொள்ளை லாபம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரிந்து விட்டது. ஃபாரின் பாலிசிஸில் அட்டர் ஃபெயிலியரு. என்னோட லால் ஆங்க் என்னுடைய சிவப்பு கண்களை சைனாவை நோக்கி காட்டுவேன் அப்படின்னாரு. அவருக்கு அங்கே சிவப்பு கம்பளை வரவேற்பு கொடுக்குறாங்க. மண்டே வந்து சைனாவிற்கு எதிராக டிக்டாக்கை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்றாரு. டியூஸ்டே டர்க்கி வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு, டர்க்கியோட இது எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வெனஸ்டே வந்து ட்ரம்ப் என்னுடைய நீண்டகால நண்பர், ஆப்கி பார் ட்ரம்ப் கி சர்க்கார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. திருப்பி தர்ஸ்டே வந்து என்ன சொல்கிறாரு, பாகிஸ்தானை வந்து நாங்கள் தனிமைப்படுத்தி விட்டோம், அதுக்காக நாங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக ஆட்களை அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்புறம் திருப்பி வெள்ளிக்கிழமை என்ன ஆகுது, சைனா வந்து சிவப்பு கம்பளை வரவேற்பு கொடுக்குது. சனிக்கிழமை வந்து ட்ரம்ப் வந்து இந்தியர்களுடைய எனிமி ஆகிட்டார். ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆகுது, ரஷ்யாவை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றாரு. புட்டின் என்ன பண்ணுறாரு, பாகிஸ்தானை கூப்பிட்டு ரஷ்யாவோட வச்சுக்கிட்டு சைனாவும் ரஷ்யாவும் என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ எ விக்டிம் ஆஃப் டெரரிசம் அப்படின்றாங்க. இப்போ வந்து இதை வந்து இந்தியர்கள் புரிந்து கொள்வார்களா மாட்டார்களா? பச்சோந்தியை விட நிறமாற்றம் அதிகமாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன். இப்போது ஃபாரின் பாலிசி அவர் ஜெய்சங்கருக்கு வந்து லேசரைலாம் விட்டு ஒரு தமிழர் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறாருன்னாங்க. அவர் என்ன பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் ஃபாரின் பாலிசியை வந்து இவ்வளவு குழப்பி இவ்வளவு மோசமாக. இப்போ இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாடுகளுமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. மால்தீவ்ஸ்க்கு எதிராக பேசினாங்க, அப்புறம் அங்கே போனார் மால்தீவ்ஸ்க்கு. நேபாளை எலினேட் பண்ணிட்டாங்க, நேபாள் சைனா கிட்டே போயிட்டாங்க. பங்களாதேஷை வந்து இது பண்ணாங்க, பங்களாதேஷும் இப்போ நம்ம கூட இல்லை. ஸ்ரீலங்கா சைனா கூட தான் இது பண்ணுறாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு வந்து அதாவது திறமையற்றவர்களின் கூடாரம் எங்கே அப்படின்னா பாஜக தான். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம். இதை தவிர பாஜகவிற்கு ஒன்றுமே தெரியாது. இஸ்லாமியர்கள் மீதான அந்த வெறுப்புணர்வின் காரணமாக தான் பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க. அதோடைய பலனை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் அனுபவித்து கொண்டிருக்கு. சார், இன்னொரு விஷயம், இப்போ ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கும்போதும் சரி, இப்போ குறைச்சிருக்கும் போதும் சரி, இந்த நடுத்தர மக்களுக்கு, இந்த நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுல, அந்த கேல்குலேஷன். இப்போ அதுதான் நம்ம ஏற்கனவே இதை வந்து சொன்னது தான். என்ன அப்படின்னா, இப்போது ஜிஎஸ்டியை வந்து குறைச்சிருக்காங்க, இதனால் உடனே நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து சேவிங்ஸாக வந்துடுமா பணம் அப்படின்னா இல்லை. நீங்கள் வந்து சோப்புக்கு வந்து 18 வருஷத்துலேருந்து 18% 5% ஆக்கியிருக்கீங்க. ஐயா 30 ரூபா சோப்பு 28 ரூபா வரும், இல்லை 26 ரூபா வரலாம். மாதத்துக்கு எத்தனை சோப்பு வாங்குவீங்க நீங்கள்? 2 சோப்பு வாங்கினா அதிகம், 4 ரூபா வச்சு என்ன சார் சேவிங்ஸ்? எக்ஸாக்ட்லி அதே தான். ஏசிக்கு நாங்கள் வந்து குறைத்து விட்டோம் அப்படின்றாங்க. ஒரு தடவை ஏசி வாங்கினா அது வந்து 10 வருஷம் ஓடும். ஏசி என்ன யார் சாமானியர்கள் வாங்குறாங்களா ஏசியை? அஃப்கோர்ஸ் இப்போ மிடில் கிளாஸு லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களும் வாங்குறாங்க. அதை விட கீழே இருக்கவர்களுக்கு ஏசியோட இதை குறைச்சி என்ன பிரயோஜனம்? ஸோ இப்படி இது உடனடியான இம்பேக்ட்டு.
சாமானியர்கள் வாழ்க்கையில் அப்படியே ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அவங்களுக்கு சப்ஸ்டான்ஷியல் சேவிங்ஸ் வந்துடும் அப்படின்னா கிடையாது. சப்ஸ்டான்ஷியல் சேவிங்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, பெட்ரோல் டீசல் விலையை குறைங்க, 50 ரூபா ஆக்குங்க, 60 ரூபா ஆக்குங்க. நீங்கள் வாரத்துக்கு நம்ம வந்து 5000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம்னு வச்சுக்கோங்க, இல்லை டீசல் போடுறோம். காரில் போகிறவங்க இல்லை பைக்கில் போகிறவங்க வாரத்துக்கு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாங்க, இல்லை பெட்ரோல் போடுறாங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் சேவிங்ஸில் வாரத்துக்கு 200 300 சேவிங்ஸ் வரும்ல. நீங்கள் வந்து பாதியாக குறைச்சிங்கன்னா 500 வரும் சேவிங்ஸு. மாதத்துக்கு 2000 சேவிங்ஸில் இதுதான் சப்ஸ்டான்ஷியல் சேவிங். உங்கள் வாழ்க்கையில் இமீடியட்டாக இட்ஸ் வெரி டேஞ்சபிள். நீங்கள் இமீடியட்டாக அதை ஃபீல் பண்ணலாம், அந்த மணி உங்கள் பாக்கெட்டுக்கு வரும். ஆனால் ஜிஎஸ்டி அப்படி கிடையாது. ஆக்சுவலி ஜிஎஸ்டி வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த குறு சிறு தொழில்கள் பண்ணுற அத்தனை பேருமே வந்து இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. அது இன்னொரு பிகஸ்ட்டு யாருமே பேசாத விஷயங்கள். இதை நிறைய தடவை பார்த்தோம். என்ன அப்படின்னா, அந்த கம்ப்ளைன்ஸ், ஜிஎஸ்டி கம்ப்ளைன்ஸ் வந்து ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. அதை வந்து நீங்கள் உங்களால் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் தனியாக அதை பற்றி படித்த ஒரு ஆடிட்டரை இது பண்ணணும், அவருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும். உங்களுக்கு மாதம் 50,000 ரூபா ப்ராஃபிட் வருது அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபா வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுற ஆடிட்டருக்கு கொடுப்பீங்களா? எப்படி இதை இது பண்ணுறது? அதையும் சிம்பிளிஃபை பண்ணாங்க, அதை சிம்பிளிஃபை பண்ணலை. அது கொடுமை. ஜிஎஸ்டின்றது வந்து டெரரிசம், டாக்ஸ் டெரரிசம் தான் அது. ஸோ முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு, ஜெர்மனி, யூகே அப்படின்ட்டு. இந்த பயணம் மூலமாக இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பல முதலீடுகளை வந்து தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்திருக்காரு. அதில் பர்டிகுலராக சென்னைன்ட்டு இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு பயணமாக தான் இது பார்க்கப்படுது. ஸோ இப்போ கூட இங்கிலாந்து அந்த ஃபர்ஸ்ட் டேலே பார்த்தீங்கன்னா 820 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இவ்வளவு சிறப்பாக வந்து தமிழ்நாட்டுக்காக பல முயற்சிகளை முதலமைச்சர் அவர்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் இந்த பாஜகவை சேர்ந்தவங்க பேசுகின்ற அந்த பேச்சுக்கள், அவங்க சொல்கின்ற அந்த வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நயனா நாகேந்திரன் வந்து சொல்லியிருந்தாரு, மகாராஷ்டிராவுடைய சிஎம், பாஜக சிஎம், அவர் கூட தான் 15 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார். ஆனால் அவர் வந்து யாருக்காக கொண்டு வந்தார், கொண்டு வந்தது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. இவர்கள் வந்து என்ன உண்மை நிலை என்பதை உணராமல் வேண்டுமென்றே அதை வந்து பூசி மெழுகி உண்மையை சொல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் ஒரு முதல்வருடைய அந்த சிறப்பான பயணத்தை எப்படியாவது குலைக்க வேண்டும், அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பை குலைக்க வேண்டும்ன்ற நோக்கில் இப்படிப்பட்ட அபத்தமான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 வருடங்கள் தமிழ்நாடு திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. இந்த 4.5 வருடங்களில் மட்டும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 லட்சம் கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே இதுவாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இவங்க 10 வருடத்தை பார்த்திங்க அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய 10 வருஷத்தை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு. 10 வருஷத்துலேயே அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இது பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 4 lakh crores 5 lakh crores 77 லட்சம் கோடிகளுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனால் வந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி 10 வருஷத்தில் 10% தான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 77% அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகி வந்துடுச்சிங்க. ஸோ இது வந்து ஒரு யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனைன்னு சொல்லி தான் சொல்லணும். இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பாராளுமன்றத்தில் எவ்வளோ எஃப்டிஐ வந்திருக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக 2021 2021 3 லட்சம் கோடிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 லட்சம் கோடிகள், அதுக்கப்புறம் 2 லட்சம் கோடிகள், அதுக்கப்புறம் திருப்பி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 3 லட்சம் கோடிகள். இவ்வளவு இதை வந்து நம்மால் வந்து இங்கே வந்து கொண்டு வர முடிந்திருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, அரசு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள். ஒரு ப்ரோஆக்டிவ் மினிஸ்டர்ஸ், அதை விட ப்ரோஆக்டிவ் சீஃப் மினிஸ்டர் எப்படி அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதாக இருக்கட்டும், கிளியரன்சஸ் கொடுப்பதாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான அந்த டேலண்ட் பூலை இங்கே உருவாக்குவதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான முறையில் செயல்பட்டுருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு இது நடந்திருக்கிறது. சார், எப்போவுமே இந்த திமுகவுக்கு வந்து இந்த ஊடக சொகுசுன்றது இல்லை அப்படின்றது சொல்லுவாங்க. அதை கண்கூட வந்து நம்ம பார்த்துட்டும் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா திமுக கொடுத்த வாக்குறுதிகள், தேர்தலுக்கு முன்பு 505 வாக்குறுதிகள் இப்போ வரைக்கும் 4.5 ஆண்டுகள் வந்து ஆயிருக்கு. 364 வந்து செயல்பாட்டில் இருக்குது. சிலது வந்து ஒன்றிய அரசுடைய அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கு, ஒரு சிலது ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்படி ரொம்ப தெளிவாக இவ்வளோ பண்ணியிருக்கும், இவ்வளோ ப்ராசஸிங்கில் இருக்குது, இவ்வளோ அப்ரூவலுக்காக வெயிட்டிங் அப்படின்ட்டு வெள்ளை அறிக்கை மாதிரி கிட்டத்தட்ட வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுகவை தான் வந்து பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே இந்த அளவுக்கு வெளியிட்டதும் இல்லை, கேள்விகளும் யாரும் அவங்கள பார்த்து எழுப்புனதும் இல்லை. ஏன் திமுகவுக்கு மட்டும்? இந்த வாக்குறுதிகள் கிட்ட ஏன் வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏன்னா வேறு எந்த வகையிலையும் திமுகவை அட்டாக் பண்ணவே முடியல.
ஒரு சிறப்பான ஆட்சி போயிட்டுருக்கு. ஒரு ப்ரோ இன்கம்பன்சி வேவ் தான் இங்கே இருக்குது. ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கலாக அட்டாக் பண்ண முடியல. இது சரியில்லை அது சரியில்லைன்னு அட்டாக் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் 500 சொன்னீங்க, நீங்கள் நிறைவேற்றலையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இப்போ நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளுக்கு ஒரே காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ். டைரக்ட்லி டைட் டு ஃபைனான்ஸ். அதனால் மட்டும்தான் இந்த வாக்குறுதிகள் வந்து இன்னும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. ஃபைனான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அது எல்லாவற்றையுமே நிறைவேற்றக்கூடிய அந்த வலிமை, அந்த திறமை வந்து தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. முக்கியமாக என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றிய அரசை நிர்பந்திக்காமல், நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையே, வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, ஐயா நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கீங்க, போய் கேளுங்க, வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கலாமே. ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர்களால் முடியாது. அதிமுக சொல்லி பாஜக கேட்கக்கூடிய நிலையில் அதிமுக இல்லை. அதிமுகவை ஒரு அடிமைகள் போல தான் நடத்தி கொண்டு கூட்டணியா இல்லை அடிமைகளாக தான் அப்படி தான் இருக்காங்க. உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமமுக வெளில போயிடுச்சு. நாளைக்கு செங்கோட்டையன் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாராம். என்ன சொல்ல போகிறாருன்னு நமக்கு தெரியல. அவர் ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது பாஜகவை பொறுத்தவரை அதிமுகவை எப்படியாவது சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி விட்டு அந்த இடத்துக்கு பாஜக வந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதை உணராமல் இதை சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம வந்து அதிமுக மீது இருக்கக்கூடிய கரிசனத்தால் அதிமுக வந்து திமுக அளவிற்கு திராவிட கொள்கைகளை வந்து தாங்கி பிடிக்கவில்லை என்றாலும் பாஜக அளவிற்கு மோசமாக இருக்காது அப்படின்றது ஒரு நம்முடைய ஒரு தமிழர்களாக நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு அனுமானம். அதனால் என்ன சொல்கிறோம், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, என்ன ஆனாலும் திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டை எதிர்கட்சியாக செயல்படுங்க, ஏன் பாஜக செயல்பட விடுறீங்கன்றத சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவர்களுக்கு வந்து அவங்க சொத்தை காப்பாற்றிகள் தான் குறியாக இருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் இவையெல்லாம். சார், ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.